வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் திருச்சி சபாவோட வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் நம்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க பரீட்சை எக்ஸாமுக்காக. திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரீட்சை எக்ஸாம் February 13 அதாவது சாட்டர்டே எக்ஸாம் நடக்க போகிறதா ஆல்ரெடி சபாவோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஹால் டிக்கெட் நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனும் அதிலே போட்டிருந்தாங்க. ஸோ அது பிரகாரம் இன்றைக்கி சபாவோட வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுளில் ஹிந்தி பிரச்சார் சபா திருச்சின்னு கொடுத்தீங்கன்னா www.hindisabhatirchi.com இதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சபாவோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். திருச்சி சபாவோட வெப்சைட். இந்த திருச்சி சபாவோட வெப்சைட் அதர் தென் சென்னை, அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இது டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் இயரை செக் பண்ணிக்கோங்க, 2021 இருக்குதான்னு. அண்ட் எக்ஸாம் மந்த் யூஸ்வலாக ஜனவரி, ஸோ அதில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் நேம் பரிச்சயானே இருக்குது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை, அதில் ஹால் டிக்கெட் நம்பர்னு இருக்குது, ஸ்டூடெண்ட் நம்பர், பிரச்சாரக் நம்பர். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் பொதுவாக ஸ்டூடெண்ட் நேம் இல்லைன்னா பிரச்சாரக் நம்பர் போட்டு தான் சர்ச் பண்ணி நம்ம எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேம் அதாவது மினிமம் 3 கேரக்டர்ஸ் ரிக்யர்ட் அண்ட் கீவேர்டு மினிமம் 3 கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட் நேம் ராஜான்னு கொடுத்துருக்கேன். கீவேர்டு என்னெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்கன்னா எ மினிமம் ஆஃப் 20 ரெக்கார்ட்ஸ் கேன் பி ஷோவன் வித் த பெஸ்ட் மேட்ச் யூஸ் சென்டர் நேம், அதாவது நான் மதுரை கொடுத்துருக்கலாம், அதுபோல் நீங்கள் உங்கள் ஊரோ கூட இதில் கொடுக்கலாம். அண்ட் ஸ்கூல் நேம், பில்லிங் நேம், அதாவது பிரச்சாரக் இல்லைனா ஸ்டூடெண்ட் நேம், பில்லிங் அட்ரஸ், பின்கோடு இதெல்லாம் கீவேர்டாட்டு நம்ம கொடுக்கலாம். இந்த கீவேர்டு எல்லாமே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கெட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஹால் டிக்கெட் நம்பர் கீழே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். கீழே லாஸ்ட்டு அந்த பேஜோட லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் மதுரையில் ராஜாங்கிற நேமில் 3 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார் பரீட்சை எக்ஸாமுக்காக. ஸோ அவங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேம், சென்டர் கோடு 564, இது மதுரையோட சென்டர் கோட். அண்ட் எக்ஸாம் நேம் பரிச்சயா. எக்ஸாம் ஷெடியூல் ஆஸ் யூஷுவல் February 13 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிரச்சாரக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பரீட்சை எக்ஸாம் திருச்சி சபாவுக்கு 13 காலையில் 8 மணி அளவில் சபாவோட இணையதளத்தில் தேர்வுதாள், அதாவது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் செஞ்சுருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் 1 வீக் பிஃபோர் அப்லோட் பண்ணோன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்தாச்சு ஹால் டிக்கெட் நம்பர். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் PDF ஃபார்மில் சபாவோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வோட விடைத்தாளில் கீழ்கண்ட விவரங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னலான்னா தேர்வு எண், தேர்வு எழுதும் மாணவர் பெயர், என்ட்ரி நம்பர், தேர்வு எழுதும் ஊரின் பெயர், இதெல்லாம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அடுத்து 6 பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா விடைத்தாள் நம்ம ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜில் நம்மளுடைய சைன் கட்டாயம் போட்டிருக்கோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய சைனை கட்டாயம் போட்டிருக்கணும். 7th பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேர்வு முடிந்த 24 மணி நேரத்திற்குள்ளே நம்ம எழுதின விடைத்தாள் அவங்கள கண்டிப்பாக ரீச் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துடணும். அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலான்னா, திருச்சி சபா அவங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருச்சி சபாவில் போய் டைரெக்டாக கொடுத்துடலாம். அப்படி இல்லாதவங்க தங்களுடைய ஊரில் சபாவோட பிரான்ச்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடலாம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. 3rd, இதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க போஸ்ட்டில் கொரியர் பண்ணிடலாம். ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லைன்னா கொரியர், இந்த 3 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் அனுப்பிக்கலாம். திருச்சி சபாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு 9th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் ஷீட்டை
நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா கொரியர் இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதோட அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும். இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அதர் தென் சென்னை சிட்டி திருச்சி சபாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க அட்ரஸ் இது. ஸோ திருச்சி சபாவோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சபாவோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருச்சி சபாவோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஹால் டிக்கெட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.